வணக்கம், வெல்கம் டு ராஜாவின் ராகங்கள். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ. இந்த ஷோவில் ராஜா சாரோட முத்தான பாடல்களை, அருமையான பாடல்களை வாரம் பாடியும் கேட்டுக்கிட்டும் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சிறப்படைய வைக்கிறதுக்கு நம்முடைய வேட்டைக்காரன் படப்புகழ் மற்றும் எம்எஸ்வி மற்றும் பல இசையமைப்பாளர்களோடு பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது அனந்து அண்ணா இங்கே வந்திருக்கார். வெல்கம்ண்ணா, வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர். பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி சூப்பராக இருக்கீங்க. ஓகேண்ணா, இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து இதுவும் இசை பற்றின ஒரு படம். கமலஹாசன் ஒரு இசை குடும்பத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படம். அவருடைய அப்பாவும் பெரிய ஒரு பாகவதர். ஆனால் தன்னுடைய தந்தைக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற உரசல்களை பற்றின ஒரு படம். ஓகே. அந்த படத்துல வந்து தன்னுடைய தந்தை வந்து ஒரு சாஸ்திரிய சங்கீதத்தை அடிப்படையில ஒரு பாட்டில் பாடுவாரு. அது வந்து மக்களுக்கு போய் சேரல, பட் அதையே நான் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ஓகே ஓகே ஓகே. அந்த பாட்டு அது கூட அவர் கூட சொல்லுவாரு, நீ சுத்த தன்யாசிலடா, இது அசுத்த தன்யாசிடா அப்படின்னு. அந்த பாட்டா? அதே பாட்டு தான். ஆனா அது என்ன, அது அசுத்த தன்யாசியா? நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அதான் சொல்றேன், அவர் வந்து சாஸ்திரியமா பாக்குறதுனால அசுத்தம்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அது எப்படி? இல்ல, அந்த கேரக்டர், அது கேரக்டருக்காக சொல்றாரு. ஒரு சங்கீத வித்வான் முழுக்க கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸ் சங்கீதமா இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கேரக்டருக்காக. நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார். ராகத்தை எப்படி கொடுத்தாலும் மக்களுக்கு போய் சேர்ந்தா அது மியூசிக் தான், அவ்வளவுதான். அதான் உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடல. ஆமா, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து வெறும் தார்பாச்சி தான் கட்டணும். கண்டிப்பா வெறும் பஞ்சகஜம் தான் எப்பவுமே கட்டிட்டு இருக்கணும். ஆமா. நீங்க வந்து குடுமி தான் வச்சுக்கணும். கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம மாறிட்டோம், இதுலயும் மாறிதான் ஆகணும். இதுல ஏன் மாறக்கூடாதுன்னு சொல்றது. கண்டிப்பா, நிச்சயமா. இந்த பாட்டு பாடுங்கண்ணா. புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, இந்த பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை, இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா, இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. ஆனா நீங்க இப்ப பேசிட்டு இருந்தோம் இந்த பாட்டை பத்தி. இந்த பாட்டு வந்து சுத்த தன்யாசின்னு சொன்னீங்க. சுத்த தன்யாசில வேற என்னென்ன பாடல்கள் இருக்கு நீங்க சொன்னீங்க? இல்ல, ராஜா சார் என்ன பண்ணிருக்காங்க தெரியல, பட் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுல. அதாவது சுத்த தன்யாசிக்கும் ஹிந்தோளத்துக்கும் ஸ்ருதி பேதம் தான். ஆமா, சக அம்மா பனி சனி ப மக ச, நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பண்ணலையா, சக அம்மா. ஆனா மா வந்து சாப்பிடணும், மா சக அம்மா பாம், சக அம்மா பனி சனி ப மக ச, சக அம்மா பம். பஞ்சமா இருக்கு இல்லையா, சுத்த பஞ்சமத்தை வந்து சஜ்ஜம் பண்ணுங்க. பனி சக ம ப ப மக சனி ப சக ம த நி ச சனி த மக ச. ஓகே ஓகே. பட் உன்னால் முடியும் தம்பி வந்து அவர் அது ஹிந்தோளம் பண்ணிருக்காரு. சகமதனிசா அந்த நீ மதன சகமதனிசா அப்படி போட்டா சந்திர கவுன்ஸ். அது சந்திர கவுன்ஸ். அது அழகு மலராடே சாட்டி நீவே ரங்கா நிரதனதான் தரங்கா நீ சாட்டி நீவே ரங்கா நிரதனதான் தரங்கா. ஆனா ஆக்சுவலா நம்ம சுத்த தன்யாசிய பேச போய் நம்ம ஹிந்தோளத்துக்கும் சந்திரகவுன்ஸுக்கும் போயிட்டோம். ஆமாமா, அழகு மலராட வந்து எப்படின்னா ஹிந்தோளும் சந்திரகவுன்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பாரு. ஹிந்தோளும் சந்திரகவுன்ஸ் மிக்ஸ். ஓகே. கமதனி நி சத மக கமக ச. சரியான ஃப்ரேஸ் அது. அந்த ஃப்ரேஸ் வந்து அந்த ஃப்ரேஸ் எப்பேர்ப்பட்ட ரெண்டு காந்தாரம் யூஸ் பண்ணிருப்பாரு. கமதனி நி சத மக கமக ச நி நி ச நி த நி நி ச. வா அழகு மலராட அபிநயங்கள் கூட சீலம்புலியும் புலம்புவதை கேள், விரலாண்டு மீட்காமல் வாழ்கின்ற வீணை சுதிலால துடிக்கின்ற சோலை. இது மெதுவா பாடுங்க, அப்பதான் அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியும். கமதனி நி சத மக கமக ச நி நி ச நி நி ச. அப்பா 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 எவ்வளவு அதுல விஷயம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு ஃப்ரேஸ்ல எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. எனக்கு அந்த ஃப்ரேஸ் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தட் ஃப்ரேஸ். என்ன சொல்ல சொன்னீங்களே, அதுக்கு நான் தேங்க்ஸ். எனக்கு அது பிடிச்ச ஃப்ரேஸ் அது. ஏன்னா அதுல அவ்வளவு சமாச்சாரம் இருக்குன்னு ஐ ஃபெல்ட். தந்தன்னான
புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரிங்கு கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவையெல்லாம் யாருக்கு சொந்தம் என்றெங்கு மாறும் வேளை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும். நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு. வானகமும் வையகமும் எங்களில் கைகளில் எங்காடு. நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. பாதை என்று யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது. காட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தானாக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும். நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்மொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. சேரி தென்றல் வீசாதா ஏழைய வந்து தீண்டாதா? கங்கையும் தெற்கே பாயாதா காவிரியோடு சேராதா? பாடுபடும் தோழர்களில் தோள்களில் மாலை சூடாதா? புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. அடுத்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா, குஷ்பு வந்த புதுசுல குஷ்புவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அது. ஃபாசிலோட படம். கார்த்திக் குஷ்பு காம்பினேஷன் வந்து செம்ம ஹிட். சூப்பர் படம். எல்லா பாட்டும் ஹிட். சூப்பர் பாட்டு அது. வருஷம் 16. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுல எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கண்மணி ரைட்னா இந்த பாட்டை நம்ம பாடுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பாட்டு அது நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. கண்மணியை ராதையனும் பாட்டு ஹம்மிங்கோட பாடுங்க நீங்க இப்போ. நல்ல ஆக்சுவலி இந்த பாட்டை பார்த்து நல்ல வேளை நீங்க இந்த பாட்டை ஞாபகப்படுத்துறீங்க. தோடி ராகத்துல உள்ள பாட்டு ஆக்சுவலா. தோடியில வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கையாண்டது வந்து ராஜா சார். தோடியில ஏன்னா தோடி மாதிரி ராகங்கள்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கனராகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கனராகம். கார்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா அதோடைய அதாவது எங்க வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் டி.கே. சுப்பிரமணியம். அவர் நான் கண்டிப்பா அவரை பத்தி சொல்லி ஆகணும். பெரிய மகான். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் சிந்து பைரவிக்கும் தோடிக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டார். சொல்லுவாரு, அசைச்சு பாடினா தோடி, அசைக்காம பாடினா சிந்து பைரவிடா அப்படின்னு. நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க.
சரிகா, அது ரீயும் இல்ல காவும் இல்ல, ஓ ரீகா ரீ பாடுறது வா 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 இப்படி இருக்கு. வா இது இப்படி பாட சிந்து பைரவி. வாரே வா வாரே வா. எக்ஸ்பிரஷன்ல தான் வித்தியாசப்படும் அது. தோடிக்கும் சிந்து பைரவிக்கும் உள்ள லிங்கை இதை விட அழகா இது வந்து நான் முதல் தடவை கேள்விப்படுறேன். மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஐ மீன் வி ஆர் ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர் அனந்தோண்ணா. இந்த பாட்டு அந்த பாட்டு இந்த வருஷம் 16 நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து வருஷம் 16ல வேற பாட்டு. பட் எனக்கு இந்த பாட்டு உங்க வாயினால நீங்க பாடி கேட்கணும், எனக்கு ஆசை. பாடுங்க. கண்மணியே ராதையனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிளியே, கண்ணன் வந்தான் பாட்டிசைக்க கவலைகளை விட்டு விடு, கார்ச்சதங்கை சத்தமிட மேடையிலே வட்டமிடு. அரே வா அண்ணா, தேங்க் யூ. கிரேட் சல்யூட். இந்த சங்கதியெல்லாம் வந்து ஐ சின்சியர்லி விஷ் யூ தட் நீங்கள் இன்னும் பல ஹிட்ஸ் பாடி, மனசார சொல்கிறேன், நல்ல பயங்கர ஹிட்ஸ் எல்லாம் பாடி இன்னும் வந்து இதே மாதிரி பாடல்களை நீங்கள் பாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, இமயம் டிவியோட ஆசை. இந்த பாட்டு வந்தோம்னா அது சுசீலாமா பாடின பாட்டு வரும். இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வரோம். சுசீலாமா நினைக்கிறேன், கீரவாணி தான் அந்த பாட்டு. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சில கவிகள் கோயில்கள் பாட, சின்ன கிளிகள் பறந்து ஆட, இங்கு கவிகள் கோயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் இங்கு சேரும் நேரம் இந்நேரம். பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி, பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் கோயில்கள் பாட, சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் கோயில்கள் பாட, ஒரு ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாதம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், பொங்கல பொங்கல வைக்க மங்கள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. நாம பார்த்துட்டு இருக்கிற ராஜாவின் ராகங்கள் நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக்.